கார்த்திக்கை ரிலீஸ் பண்ணுங்க. போலீஸ் ஸ்டேஷன் முன் தர்ணாவில் குதித்த ரேவதி. கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம் சீரியலில் நேற்றைய எபிசோடில் சாமுண்டீஸ்வரி குழப்பத்தில இருப்பதை பயன்படுத்திக் கொண்ட சந்திரா, அந்த கார்த்திகை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலோ அவன் அதிலிருந்து எப்படியாவது தப்பிச்சிடுறான். அவன் தப்பிக்கவே முடியாத மாதிரி ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை செய்துதான் ரேவதியை இந்த வீட்டுக்கு அழைத்து வர முடியும் என ஒரு மாஸ்டர் பிளானை சொல்கிறாள். அதாவது கார்த்திக் ஏற்கனவே கையெழுத்து போட்டு கொடுத்த விவகாரத்து பேப்பரை வைத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று கார்த்திக் என் மகளை கடத்திவிட்டான் என புகார் கொடுக்கின்றனர். இதையடுத்து போலீசார் கார்த்திகை கைது செய்து சிறையில் அடைக்கின்றனர். இன்றைய எபிசோடில் மயில் வாகனம் ஒரு வழக்கறிஞரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து வருகிறார். அவர்களை பார்த்த இன்ஸ்பெக்டர் பேலா, அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது சார் என்றார். இதைக் கேட்டு அதிர்ச்சி அடைந்த வழக்கறிஞர், எனது கொடுக்க முடியாதா? இன்ஸ்பெக்டர் சார், நான் ஒரு லாயர். அவரை ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன். நீங்க ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னுதெல்லாம் சொல்ல முடியாது. எந்த செக்ஷன்ல நீங்க அவரை கைது செய்து வச்சிருக்கீங்க? அவர் மேல் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்கிறார். உடனே இன்ஸ்பெக்டர், வக்கீல் சார், உங்களுக்கு தெரியாததா? ஒரு பொண்ணை ஏமாற்றி கடத்தி கூட்டிட்டு போயிருக்காரு. இது சாதாரண கேஸ் இல்லை சார் என்கிறார். உடனே வழக்கறிஞர், நீங்க சொல்ற லாஜிக்கை இடிக்கிறது சார். அந்த பொண்ணு ரேவதி ஒரு மேஜர். அந்த பொண்ணு தானா விருப்பப்பட்டு நான் தான் கார்த்திக் கூட போனேன்னு கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்திருக்காங்க. இதுல ஏமாற்றுறதுக்கு என்ன சார் இருக்குது என்கிறார். உடனே இன்ஸ்பெக்டர், வக்கீல் சார், நீங்க என்ன வேணும்னால் சொல்லுங்க. பெத்ததாயே ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, என் பொண்ணை ஏமாற்றி கடத்திட்டு போயிட்டாங்கன்னு. இதைவிட வேறென்ன ஆதாரம் வேணும் என்கிறார். இதுக்கு மேல நான் யாருக்கிட்டா விசாரிச்சிட்டு இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட வழக்கறிஞர் என்ன செய்வது என தெரியாமல் இருக்கிறார். இந்த விஷயம் தெரிந்த ரேவதி நேரடியாக சாமுண்டேஸ்வரியிடம் சென்று, எதற்காக அவரை கைது செய்தீங்க? உடனே சாமுண்டேஸ்வரி, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தால் அவன் வெளியே வருவான் என சொல்கிறாள். இதனால் ஆத்திரம் அடைந்த ரேவதி, அவரை எப்படி வெளியில் கொண்டு வர வேண்டும் என எனக்கு தெரியும் சொல்லிவிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனின் முன்பு உட்கார்ந்து தர்ணா செய்கிறார். இது எல்லாம் சாமுண்டேஸ்வரியின் சதி என தெரிந்து கொண்ட ஊர் மக்களும் ரேவதிக்கு ஆதரவாக போலீஸ் ஸ்டேஷனின் முன்பு திரண்டு போலீஸ் அராஜகம் ஒழிக ஒழிக என கோஷ போடுகின்றனர். இதையடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம்.